ரப்பனா துஆ டூ அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பனா வஜ்அல்னா முஸ்லிமைனி லக வமின் ذُرِّيَّتِنَا உம்மதம் முஸ்லிமதன் லக் وأرنا مناسكنا وتب علينا إنك أنت التواب الرحيم. ربنا واجعلنا مسلمين لك ومن ذريتنا أمة مسلمة لك وأرنا مناسكنا وتب علينا إنك أنت التواب الرحيم. துஆவிற்கான பொருள்: ரப்பனா எங்கள் இறைவா, வஜ்அல்னா எங்களை ஆக்கி வைப்பாயாக, முஸ்லிமைனி லக் எங்கள் இருவரையும் உனக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்தவர்களாக, முஸ்லீம்களாக, வமின் துர்ரியத்தினா இன்னும் எங்கள் வழித்தோன்றல்களில் இருந்து, உம்மத்தன் ஒரு சமுதாயத்தை, முஸ்லிமத்தன் லக முற்றிலும் உனக்கு கீழ்ப்படிந்து வாழும் ஒரு சமுதாயத்தை தோற்றுவிப்பாயாக, வ அரினா இன்னும் காண்பிப்பாயாக, மனாசிக்கனா நாங்கள் நிறைவேற்ற வேண்டிய வழிபாட்டு முறைகளை, வத்துப் அலைனா மேலும் எங்கள் பாவ மன்னிப்பு கோரிக்கையை ஏற்றுக்கொள்வாயாக, இன்னக அந்த நிச்சயமாக நீதான், அத்தவ்வாபுர் ரஹீம் அத்தவ்வாபு மன்னிப்பவன், அர் ரஹீம் கருணையுடையவன். எங்கள் இறைவனே, மேலும் எங்கள் இருவரையும் உனக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்தவர்களாய், முஸ்லீம்களாய் ஆக்கி வைப்பாயாக, மேலும் எங்கள் வழித்தோன்றல்களிலிருந்து முற்றிலும் உனக்கு கீழ்ப்படிந்து வாழும் ஒரு சமுதாயத்தை தோற்றுவிப்பாயாக, நாங்கள் நிறைவேற்ற வேண்டிய வழிபாட்டு முறைகளை எங்களுக்கு காண்பிப்பாயாக, மேலும் எங்களுடைய பாவமன்னிப்பு கோரிக்கையை ஏற்றுக்கொள்வாயாக, நிச்சயமாக நீதான் என் பெரிதும் மன்னிப்பவனும் மிக்க கருணையுடையவனுமாய் இருக்கின்றாய். அல்ஹம்துலில்லாஹ். துஆவிற்கான ரூலிங்ஸ்: ரப்பனா ரா தஃப்ஹீமா சொல்லணும், அதாவது வல்லினமாக சொல்லணும். ராவுக்கு ஃபத்ஹா இருக்கும்போது நம்ம தஃப்ஹீமா சொல்லணும், ர சொல்லக்கூடாது. ரா பாவில் ஷத் இருக்குது, அழுத்தம் கொடுக்கணும். ரப்பனா நூனில் மத்து அஸ்லி 2 கவுண்ட் நீட்டணும். ரப்பனா வஜ்அல்னா ஜீமில் பாருங்கள் சுக்கூன் வரும்போது அது கல்கலாவுடைய எழுத்து அசைச்சு ஓதணும். ஐன் கரெக்டாக நடுத்தொண்டையிலேருந்து சொல்லணும். வஜ்அல்னா நூனில் மத்து அஸ்லி இங்கே 2 கவுண்ட் நீட்டணும். முஸ்லிமைனி லக பார்த்தீங்க அப்படின்னா சீன் கரெக்டாக ஏர் ஃப்ளோவோடு சொல்லணும். முஸ்லிமை மீமில் ஃபத்ஹா இருக்குது, பக்கத்தில் யா சுக்குன் வரும்போது இந்த இடத்துல லீன். முஸ்லிமைனி லக வமியும் அந்த இடத்துல நூன் சாக்கினுக்கு அடுத்தது தால் வரும்போது இந்த இடத்துல இஃபா பண்ணணும், அதாவது நூன் சாக்கினை மூக்கில் மறைச்சி சொல்லணும். இஃபாவினுடைய ரூலிங்ஸு வமியுர்ரியத்தினா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ராவுலேயும் சது இருக்குது, அதை தொடர்ந்து யாவுலேயும் சது இருக்கும்போது 2க்குமே அழுத்தம் கொடுக்கணும். வமியுர்ரியத்தினா அடுத்து பார்த்திங்கன்னா நூனுக்கு மேலே பாருங்கள் மத்து முன்ஃபசில் இருக்குது, 4 கவுண்ட் நீட்டணும். துர்ரியத்தினா ஓகேங்களா. அடுத்தது உம்மதம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மீம் முஷத்தா மீமில் ஷத்து இருக்குது, இந்த இடத்துல குன்னா பண்ணணும். அடுத்தது தாவில் பாருங்கள், தாவில் தன்வீன் இருக்குது, அதாவது தோ ஜபர் இருந்துச்சுன்னா தன்வீன் ஃபத்ஹத்தைன் இருக்குது. தன்வீனை தொடர்ந்து மீம் முஷத்தா வரும்போது இந்த இடத்துல இதுதான் பி குன்னா இணைச்சு குன்னாவோட ஓதணும். உம்மதம் ஓகேங்களா. அடுத்தது முஸ்லிமத்தன் லக் அதே மாதிரி தாவில் பாருங்கள் தன்வீன் இருக்குது, தோ ஜபர் இருக்குது,
ஃபத்ஹத்தைனுக்கு அடுத்தது லாமில் ஷத்து வரும்போது இணைக்கணும், இணைச்சு ஒன்றா இல்லாமல் ஓதணும். உம்மதம் முஸ்லிமத்தன் லக். ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள் வ அரினா. இந்த ரா பார்த்திங்கன்னா லைட்டாக தான் சொல்லணும். இது வந்து தஃப்ஹீம் பண்ணக்கூடாது. ஏன்னா கஸ்ரா வரும்போது லைட்டாக சொல்லணும். வ அரினா. நூனுக்கு பக்கத்தில் பாருங்கள் மத்து அஸ்லி 2 கவுண்ட் நீட்டணும். வ அரினா மனா. நூனில் பாருங்கள் மறுபடியும் இந்த இடத்துலையும் வந்து 2 கவுண்ட் நீட்டணும். மத்து அஸ்லி அலிஃப் மத்து மனாசிகனா. அந்த காஃப்க்கு அடுத்தது நூன் பாருங்கள், அதுலேயும் மத்து அஸ்லி இங்கே 2 கவுண்ட் நீட்டணும். வத்துப் அலைனா. பாவில் வந்து ஷத் இருக்குது. வத்துப் பாவில் பாருங்கள் சுக்கூன் வரும்போது இந்த இடத்துல கல்கலாவுடைய லெட்டர் அசைச்சு ஓதணும். வத்துப் அலைனா. ஐன் பாருங்கள் தொண்டையிலேருந்து கரெக்டாக சொல்லணும். லாம் ஃபத்ஹா யா சுக்கூன் லை. இந்த இடத்துல மத்து அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா மத்து இல்லை லீன். யாமத்து யாமது கிடையாது. இந்த இடத்துல என்ன சொல்லணும்னா லீன். ஓகேங்களா. லீன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், யாமது அப்படின்னா என்ன சொல்லுவோம், முன்னாடி உள்ள இடத்துல கஸ்ரா வந்தால் தான் யாமதுன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல முன்னாடி உள்ள இடத்துல லாமில் பாருங்கள் ஃபத்ஹா இருக்கும்போது நம்ம இதை வந்து லீன்னு சொல்லுவோம். அலை அலை நூனுக்கு மேலே பாருங்கள் மத்து முன்ஃபசில் 4 கவுண்ட் நீட்டணும். இன்னக நூன் முஷத்தா உன்னா பண்ணணும். இன்னக நூன் சாக்கினுக்கு பிறகு தா வந்திருக்கு. இந்த இடத்துல இஹ்ஃபாவினுடைய ரூலிங்ஸு. நூன் சாக்கின்னு மூக்கில் மறைக்கணும். அந்த அப்படின்னு சொல்லாமல் த. ஓகேங்களா. அடுத்தது தவ்வாபுர். அடுத்து இருக்கக்கூடிய தாவில் ஷத் இருக்கிறதுனால தவ்வாபுர் ரஹீம். அந்த தாவுக்கு அழுத்தம் கொடுக்கணும். அதை தொடர்ந்து வாவுலையும் ஷத் இருக்குது. இந்த இடத்துல அழுத்தம் கொடுக்கணும். வாவுக்கு பக்கத்தில் அலிஃப் இருக்குது. மத்து அஸ்லி 2 கவுண்ட் நீட்டணும். தவ்வாபுர் ராவில் பாருங்கள் ஷத்து இருக்குது. அதுக்கு மேலே ஃபத்ஹா இருக்கிறதுனால அழுத்தம் கொடுத்து நல்லா தஃப்ஹீமாக சொல்லணும். வல்லினமாக சொல்லணும். தவ்வாபுர் ரஹீம். லாஸ்ட்டு எண்டிங்கில் பார்த்திங்கன்னா மீம்க்கு சுக்கூன் வைப்போம். மீம்க்கு தொம்மா வந்துச்சுனால நம்ம சுக்கூன் வச்சு நிறுத்துவோம். அதற்கு முன்னால் பாருங்கள் அசலான மத்து மத்து அஸ்லி யாமது இருக்குது. அப்போ நம்ம இந்த இடத்துல மத்து ஆறுதலி சுக்கூன். தவ்வாபுர் ரஹீம். ஓகேங்களா. இன்னொரு தடவை இந்த துஆ ஓதி காமிக்கிறேன், கவனித்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ربنا واجعلنا مسلمين لك ومن ذريتنا أمة مسلمة لك وأرنا مناسكنا وتب علينا إنك أنت التواب الرحيم. அல்ஹம்துலில்லாஹ். இந்த துஆவை திரும்ப திரும்ப கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நல்லா பயிற்சி எடுத்துகிட்டு இன்ஷா அல்லாஹ் நீங்கள் சொல்லி பாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.